இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் 464 மாணவர்கள் தேர்வு எழுதினர். பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் 2:45 மணிக்கு துவங்கிய கனமழை காரணமாக 3 மணியிலிருந்து 15 மணி வரை மின்தடை ஏற்பட்டதால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என கூறி மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டு திருவள்ளூரை சேர்ந்த சாய் பிரியா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் ராணிப்பேட்டையை சேர்ந்த அக்ஷயா உள்ளிட்ட 13 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் மின்தடை காரணமாக குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும், தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்திலிருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதால் சிரமத்திற்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவனச்சிதறல் காரணமாக திறமையாக தேர்வு எழுத முடியாத நிலையில் கூடுதல் நேரம் ஒதுக்கவில்லை எனவும், முழுமையாக தேர்வு எழுத முடியாததால் தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பலருடைய கனவாக மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் சிறிய குறைபாடு மாணவர்களின் எதிர்காலத்தை பாதித்துவிடும் என்பதால் மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும், இந்த வழக்கு முடியும் வரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணை கொண்ட பொழுது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும், அவர் மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பது குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என கூறினார். இதனையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என தடை விதித்து விசாரணையை ஜூன் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.